ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான நெல்லிக்காய் துவையல் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இதை நல்ல நம்ம ஹேர் க்ரோத் பண்ணுறதுலேருந்து, ஸ்கின்னை நல்லா பளபளன்னு வச்சுக்கிறதுலேருந்து, அப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கும் சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் நெல்லிக்காய். அது நெல்லிக்காய் துவையல் நீங்கள் வெறும் சாதம் வடித்து அதில் போட்டு பிரட்டி கூட நீங்கள் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காவை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோடு இருக்கும்ல, நெல்லிக்காயில் அந்த மாதிரி கோடு இருக்கும்ல, அந்த கோடை அதிலே பார்த்து கட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா இடத்துலையும் இப்படி எல்லா இடத்துலையும் கட் பண்ணாலும் ஒரு தடவை கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. ஈஸியாக எல்லா இடமுமே வந்துடும். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இதை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் நெல்லிக்காவை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும் வதக்கிறப்ப. அதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சட்டி வச்சுக்கோங்க. சட்டியில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இது 5 பெரிய நெல்லிக்காய். 5 பெரிய நெல்லிக்காய்னால ஒரு 6 வரமிளகா போட்டிருக்கேன். இதை வதக்கிக்கலாம். இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நான் தேங்காய் போட்டுக்கிறேன். போட்டு இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். இன்னும் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஏன்னா 5 2 பெரிய வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெள்ளைப்பூடு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் புளி போடணும். புளியை போட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்கக்கூடாது. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த புளியை போட்டுக்கலாம். இப்போது இந்த துவையலுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு தான் போடணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு புளி. இந்த புளியை சேர்த்துக்கலாம். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். இப்படி வதக்கிறப்பவே சாப்பிட்றலாம் போல், அந்த மாதிரி ஸ்மெல் இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த துவையல். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் துவையலுக்கு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க நெல்லிக்காய் வதக்கிறதுக்கு. இந்த நெல்லிக்காய்லாம் போட்டு வதக்கிடலாம். நல்லா வதக்கணும். நெல்லிக்காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். இப்போ அந்த தேங்காய், வரமிளகாய் இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ நெல்லிக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். 1-2 அரைக்கணும். ஆற வச்சிருந்த நெல்லிக்காவை போட்டாச்சு. இதில் தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். ஏன்னா நெல்லிக்காயிலே தண்ணி சத்து இருக்கும். ஸோ அதனால் இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைஞ்சிருக்கும். ஸோ இப்போ இது தண்ணி வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போது இதை இன்னமும் மையாக நீங்கள் அரைக்கலாம். நான் கொஞ்சம் இன்னும் ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கிறேன். ஸோ இதாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சா போதும். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். ஓரளவுக்கு மையாக அரைச்சாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. குழந்தைங்க நெல்லிக்காய் துவையல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் சாதம் வடித்து சாதத்தில் பிசைஞ்சு நெல்லிக்காய் சாதம் கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் மெனுவாக கூட கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.